الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس. قال رسول الله صلى الله عليه وسلم: طوبى لمن طال عمره وحسن عمله. புகழ் அனைத்தும் இரு உலகையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றி வந்திருக்கும் நம்ம அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வற்றா சலாத்தையும் வற்றா சலாமை நம் மீது குறைவின்றி நிகழச் செய்வானாக. ஆமீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான நாளிலே, புனிதமான இடத்திலே நம்மை எல்லாம் அவனை வணங்குவதற்காக ஒன்று கூட செய்திருக்கின்றான். இதே போன்ற ஒரு நிலையை, முடிவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இது போன்று ஒன்று கூடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே, பூமியிலே கோடிக்கணக்கான ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதிலே சிறந்த படைப்பாக, ஒரு மரியாதைக்குரிய படைப்பாக, கண்ணியத்திற்குரிய படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்தை படைத்தது அப்படி விட்டு விடாமல், இந்த மனித சமுதாயம் தன்னை சந்திக்க வருகின்ற பொழுது, ரப்புவாகி அல்லாஹ்வை சந்திக்க வருகின்ற பொழுது வெற்றி பெற்றவனாக, சொர்க்கத்திற்கு சொந்தமாக்கப்பட்டவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தியை பெற்றவனாக தன்னை சந்திக்க வர வேண்டும் என்பதாக கருத்தில் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சொர்க்கத்திற்கு சொந்தமாக்கப்பட்டவனாக ஆகலாம், எப்படி வாழ்ந்தால், எப்படி நடைமுறையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம் என்ற வழிமுறைகளை எல்லாம், செயல்பாடுகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மேன்மக்களுக்கு, மூமின்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரும் ஒரு பாக்கியம் செய்திருக்கின்றான். ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு கொடுத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட மூமின்கள், முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும், அவர்கள் எந்த விதமான நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும், எப்படி வணக்க வழிபாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம் என்ற வழிமுறைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்ன செய்கின்றான், வழிகாட்டுகின்றான். அப்படிப்பட்ட மேன்மை மிக்க இந்த சமுதாயம், மேன்மை மிக்க கண்ணியமிக்க இந்த சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், தங்களுடைய நடைமுறைகளை, தங்களுடைய பழக்க வழக்கங்களை, தங்களுடைய செயல்பாடுகளை, தங்களுடைய வழக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் பட்டியலிட்டு காமிக்கிறார்கள் இந்த சமுதாய மக்களுக்காக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இந்த கூட்டத்தார்களை, அல்லாஹ்வே ரசூலையும் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த உம்மத்துமார்கள் சிறந்தவர்களை நல்லா சொல்லி காண்பிக்கின்றார். உலகத்தில் ஒரு மூமின் வாழுகின்ற பொழுது சாதாரண முஸ்லீமாக வாழ்ந்து விடக்கூடாது. இஸ்லாம் நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது சாதாரண முஸ்லீமாக நீ வாழ்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக எல்லா விஷயத்திலும், எல்லா நடைமுறையிலும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் உன்னுடைய பேச்சில் நீ சிறந்த மூமினாக வாழ வேண்டும். உன்னுடைய வணக்க வழிபாடுகளில் நீ என்ன செய்ய வேண்டும், சிறந்த மூமினாக திகழ வேண்டும். எல்லா விதமான அலுவல்களிலும் நீ சிறந்த மூமினாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்கள் சாதாரணமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது வாழக்கூடிய நீங்கள் உம்மத்தே முஹம்மதியா எல்லா தரப்பினரை விடவும், எல்லா மக்களை விடவும், உலகத்தில் தோற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா இஸ்லாமிய சமுதாயத்தை விடவும் உங்களுடைய சமுதாயம் மேன்மைமிக்க சமுதாயம், சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இந்த ஆயத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது சிறந்த மூமினாக வாழ்ந்து கொள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சிறந்த மூமினாக நீ என்ன செய்ய, வாழ்ந்து கொள். சாதாரண முஸ்லீமாக, சாதாரண ஈமான் தரையாக உலகத்தில் வாழ்ந்து விடாதே. எல்லா விஷயங்களிலும், எல்லா செயல்பாடுகளிலும், எல்லா நடைமுறைகளிலும் நீ என்ன செய்ய வேண்டும், மேன்மைமிக்கவனாக நீ வாழ வேண்டும், சிறந்த ஒரு மூமினாக வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கின்றான். இதற்கு முன் உள்ள சமுதாய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. இதற்கு முன்னால் லட்சத்திற்கும் மேற்பட்ட நிவாரணம் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். எந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யவில்லை, சிறந்த சமுதாயம் என்று பாராட்டி சொல்லவில்லை. எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமிக்க, மேன்மை மிக்க, சிறந்த சமுதாயம் என்று சொல்லவில்லை. உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய நம்மவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இந்த உலகத்தில் தோற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற சமுதாய மக்களில் நீங்கள் மேன்மைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், சிறந்தவர்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் ஒரு முஃமின் வாழுகின்ற பொழுது அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய நடைமுறைகள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவன் ஆற்றக்கூடிய எல்லா அலுவல்களிலும் இந்த முஃமின் சிறந்த முஃமினாக, சிறந்த முஸ்லிம் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கி சொல்லி காமிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் சிறந்த முஃமினாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ பல வழிமுறைகள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார்கள். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது சிறந்த மூமினாக வாழ வேண்டுமா, சிறப்பிற்குரிய அந்த கூட்டத்திலே நீ சேர வேண்டுமா, இந்த வாழ்க்கையை நீ கடைபிடி, இந்த நடைமுறையை நீ செயல்படுத்தி என்று எத்தனையோ விஷயங்களை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை இருக்கின்றது, குழந்தைகள் இருக்கின்றது. இந்த குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருக்கு சிறந்த குழந்தையாக வாழ வேண்டும். ஒரு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த ஒரு பெற்றோராக என்ன உலகத்தில் வாழ வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் எல்லா இல்மையும் கற்று சென்றிருக்கின்றான், ஒரு ஆலிமாக இருக்கின்றான்.
அந்த ஆலிம் சமுதாய மக்கள் என்ன செய்ய வேண்டும், பயன்பெறக்கூடிய சில கருத்துக்களை சொல்லி மக்களை வழி தவறத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு நேரான வழியை காட்டி கொடுத்து சிறந்த ஒரு ஆலிமாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அதே போன்று தொழிலாளி தன்னுடைய எஜமானுக்கு சிறந்த ஒரு தொழிலாளியாக வாழ வேண்டும். அதே போன்று ஒரு எஜமான் ஒரு முதலாளி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு சிறந்த ஒரு எஜமானாக வாழ வேண்டும். இப்படி எல்லா தரப்பிலும் எல்லா அலுவல்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும், சிறந்த மூமினாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு என்ன செய்கிறார்கள், பாடம் புகட்டி காமிக்கின்றார்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், எல்லா விஷயங்களிலும் ஆசை கொள்கின்றான், எல்லா வஸ்துக்கள் மீது பிரியப்படுகின்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் என்ன செய்யணும், தன்னால் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக என்ன செய்கின்றான், பேராசை கொள்கின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் விரும்பக்கூடிய என்ன தெரியுமா, தன்னுடைய ஆயுள் காலம் மீது என்ன செய்ய பிரியப்படுகின்றான். நம்முடைய ஆயுள் காலம் நீண்டு இருக்க வேண்டும், நம்முடைய ஆயுள் நீண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஆசைப்படுவது தவறு கிடையாது. இருந்த பின்னும் கூட நீ எதனை ஆசைப்படுகின்றாயோ, எதனை ஆசை கொள்கின்றாயோ அந்த ஆயுளில் உனக்கு பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய ஆயுளிலே நீ பரக்கத்திற்குரியவனாக சிறந்தவனாக நீ மாற வேண்டும் என்று சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் காலம் இருக்கின்றது. அந்த ஆயுள் காலத்தில் நீ என்ன செய்வாயாக, அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும். உன்னுடைய வாசகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும். இப்படி உன்னுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வழிகளில் என்ன செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆயுள் காலம் யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு காட்டரபி நபியிடத்தில் வருகை தருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாசு கைர், மக்களிலே சிறந்தவர் யார் யார் ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள். ஒரு காட்டரபி கிராமவாசி நபியிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஐயுன் நாசு கைர், மக்களிலே ஜனங்களிலே சிறந்தவர் யார் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது சொல்வார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா லிமன், ஒரு மனிதன் சுப செய்தி பெற்றுக் கொள்ளட்டும், ஒரு மனிதன் சுப செய்தி பெற்றுக் கொள்ளட்டும், அவனுக்கு சுபசோபனங்கள் உண்டாகட்டும். யாருக்கு தெரியுமா, லிமன், ஒருவனுக்கு. எந்த மனிதன், கால உமுருகு, அவனுடைய ஆயுள் காலம் நீண்டிருக்கின்றது, அவனுடைய ஆயுள் காலம் நீண்டிருக்கின்றது. அமலுகு, அதே போன்று அவனுடைய ஆயுள் காலம் நீண்டது மட்டுமல்லாமல் அவன் இந்த உலகத்தில் வாடுகின்ற காலம் எல்லாம் நன்மையான காரியங்களிலே தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்கின்றான். அமலுகு, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வணக்க வழிமுறைகள், அவனுடைய நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே சிறந்ததாக இருக்கின்றதே. அந்த மனிதன் என்ன செய்யட்டும், சுபசோனம் பெற்றுக் கொள்ளட்டும், சுப செய்தி பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி காண்பித்தார்கள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன்னுடைய ஆயுள் காலத்தை, தன்னுடைய எல்லா விதமான ஆயுள் காலத்தை, வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியிலே செலவழித்து நீண்ட நாட்கள் வாழ்கின்றானே, அந்த மனிதன் தான் உங்களில் சிறந்தவர் சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனுடைய பேராசைக்கு அளவுகள் உண்டா? அளவுகள் கிடையாது. இருந்த பின்னும் கூட அவன் மிகவும் நேசிப்பதை தெரியுமா, தன்னுடைய ஆயுள் காலம், தன்னுடைய ஆயுள் காலம், ஆயுள் காலம் நீண்டு இருக்க வேண்டும். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்துமார்களுடைய ஆயுள் காலம் எப்படி தெரியுமா, என்னுடைய உம்மத்துமார்களுடைய ஆயுள் காலம் 60 வயதில் இருந்து 70 வயதுக்குள்ளாகத்தான் என்னுடைய உம்மத்துமார்களுடைய ஆயுள் காலம் இருக்குன்னு சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொல்லி காண்பிப்பார்கள், என்னுடைய உம்மத்துமார்களுடைய வயது, அவருடைய ஆயுள் காலம்
60 இருந்து 70க்குள்ளாக இருக்கும். அதை தாண்டி செல்வது மிகவும் அரிது என்று சொல்லி காமிப்பார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய ஆயுளுக்கான நீடி இருக்க வேண்டும். 60ஐயும் தாண்டி 70ஐயும் தாண்டி 80ஐயும் தாண்டி 90ஐயும் தாண்டி 100 வயது வரை நம்முடைய வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு அல்ல. ஆனால் அந்த ஆசை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான முறையில் இருக்க வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் காலத்தை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரம்பு வயதை நீ என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்ய வேண்டும்? முழுமையான முறையில் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்று சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு மூமின் சிறந்த மூமினாக, சிறந்த ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்குரிய வழிமுறையை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயங்களை செய்தார்கள், பட்டியல் போட்டு சொல்லி காமிக்கின்றார்கள். ஒரு தோழரிடத்திலே பெருமானார் வருகின்றார்கள். ஒரு சபைக்கு பெருமானார் வருகை தருகின்றார்கள். வருகை தருகின்ற பொழுது அந்த கூட்டம் அமர்ந்திருக்கின்றது. அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே கெட்டவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர், உங்களில் கெட்டவர் யாரு தெரியுமா என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்கின்ற பொழுது சபை அமைதியாக இருக்கின்றது. சபை அமைதியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் எழுந்திருக்கின்றார், யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களில் சிறந்தவர்கள் யார், எங்களில் கெட்டவர்கள் யார், யார சொல்லலாம், நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு தெளிவுபடுத்த யார சொல்லி காமிக்கின்ற பொழுது அழகாக சொல்லி தருவார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லக்கூடிய கருத்து, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கருத்து வரலாற்றுகளிலே, வரலாற்று ஏடுகளிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான ஒரு விஷயத்தை சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அது மாதிரியான குணங்களை எல்லாம் நாம் யாரிடத்தில் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எங்களிலே சிறந்தவர்கள் யார், யார் ரசூலுல்லாஹ், எங்களிலே கெட்டவர்கள் யார், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க யார் சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரை பார்த்தால் இவர் மூலமாக பிற மக்களுக்கு நன்மை தான் ஏற்படும், யாருக்கும் எந்த ஒரு தீமை ஏற்படாத அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாரை பார்த்து ஏற்படுகின்றதோ அவர் சிறந்தவர் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை பார்த்தால், யாருடைய முகத்தோற்றத்தை பார்த்தால் இவர் மூலமாக இவரிடத்தில் இருந்து நமக்கு நன்மை மட்டுமான வரும், நமக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் நன்மை மட்டும்தான் இவர் மூலமாக ஏற்படும், இவர் மூலமாக தீமை என்பதை யாருக்குமே ஏற்படாது என்று யாரை பார்த்தவுடன் நமக்கு நம்பிக்கை ஏற்படுகின்றதோ அந்த மனிதர் உங்களில் சிறந்தவர். உங்களில் கெட்டவர் யார் தெரியுமா? யாரை பார்த்தால் இவனையா நாம் பார்க்கின்றோம், இவனுடைய முகரக்கெட்டை நாம் பார்க்கின்றோம், இவன் மூலமாக எவருக்கும் சமுதாயத்திற்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் கிடையாது, இவன் மூலமாக தீமை மட்டும்தான் எல்லாருக்கும் ஏற்படும் என்று யாரை பார்த்தவுடன் கெட்ட எண்ணம் தோன்றுகின்றதோ அவர்தான் உங்களுக்கு கெட்டவன் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் காலம் மிகவும் கம்மி. அந்த குறைவான நாட்களிலே, குறைவான ஆயுள் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நல்லதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சிறந்த மூமினாக, சிறந்த ஒரு முஸ்லிமாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, எந்த அளவுக்கு தெரியுமா, நீங்கள் கபரில் அடைக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ்விடத்தில் சிறந்த மூமின் என்று பேர் வாங்க வேண்டும் சொல்லி காமித்தார்கள். மண்ணறையில் அடக்கியதற்கு பின்னால் அந்த நேரத்திலும் கூட, அந்த இடத்திலும் கூட நீங்கள் சிறந்த மூமின், சிறந்த முஸ்லிம் என்று பேர் வாங்க வேண்டும் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் தெரியுமா, அந்த மன்னரை இருக்கின்றதே, அந்த மன்னரை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. எப்படி தெரியுமா, நான் ஒரு இருட்டறை,
நான் ஒரு இருட்டறை, என்னுடைய வீடு முழு பூச்சிகளால் நச்சு பாம்புகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றது, என்னுடைய இல்லம் மண்ணால் ஆனப்பட்டது சொல்லி காமிக்கின்றது. ஒவ்வொரு நாளும் மன்னரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை பார்த்து, பூமியில் நடக்கக்கூடிய மனிதனை பார்த்து அரை கூவல் விட்டுக் கொண்டே இருக்கின்றது. இப்படி தெரியுமா, என்னுடைய வீடு மிகவும் மண்ணால் செய்யப்பட்ட வீடு, என்னுடைய வீடு நச்சு கிருமிகளால் பாம்புகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றது, என்னுடைய இல்லம் மிகவும் மோசமான இல்லம் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது, ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டதற்கு பின்னால், அவனை மன்னரில் வைத்ததற்கு பின்னால் மன்னரை சொல்லி காமிக்கும். எப்படி தெரியுமா, பூமியிலே நடக்கின்ற மனிதர்களிலே நீ தான் சிறந்த முஸ்லீம், நீ தான் எனக்கு சிறந்தவனாக எனக்கு நீ என்ன செய்யப்பட்டாய், கண்ணுக்கு தெரிந்தாய், என்னுடைய சிந்தனைக்கு நீ தெரிந்தாய், அதன் மூலமாக நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எப்படி சிறந்த மூமின் என்று பேர் வாங்கினாயோ அதே போன்ற என்ன செய்வேன், உன்னை இந்த மண்ணடைத்ததற்கு பின்னால் நான் என்ன செய்வேன், உன்னை கண்ணியம் செய்வேன், மரியாதை சொல்லி காமிக்கும் மன்னரை சொல்லிவிட்டு அவனுடைய கண்ணி கெட்டி தூறுகின்ற வரை என்ன செய்யும், அந்த மன்னரை என்ன செய்யும், விசாலமாக்கப்படும். இதே இன்னொரு தீய மனிதன் இருந்தான் என்று சொன்னால், தீய மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அவனை மன்னரை வைத்து அடுத்து அழைக்கிறதுக்கு பின்னால் அந்த மன்னரை சொல்லி காமிக்கும், பூமியில நடக்கின்ற மனிதர்களை நீதான் கெட்ட மனிதன், எனக்கு மிகவும் கெட்ட மனிதனாக தெரிந்தாய், இன்னைக்கு நான் ஒரு நடக்கக்கூடிய உன்னோடு நான் நடக்கக்கூடிய நடைமுறை நீ பார்க்க போயினாய் சொல்லிவிட்டு என்ன செய்யும், அந்த மன்னரை அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற அளவிற்கு என்ன செய்யும், அவன் நெருக்குமே சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன தெரியுமா, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய இன்பங்களை, நம்முடைய சந்தோஷங்களை அடித்து இடித்து தரமட்டமாகக்கூடிய மௌத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக என்ன செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். ஏன் தெரியுமா, அது மனிதனை நேர்வழிப்படுத்தும், சிறந்த மூமினாக மாற்றி அமைக்கும் சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு மூமின் சிறந்த மூமினாக வாழ வேண்டும், சிறந்த முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி சிறந்த மூமின் என்ற பட்டம் பெறலாம், சிறந்த முஸ்லிம் என்று நாம் பெயர் எடுக்கலாம். நம்முடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் உள்ளே இருக்கின்றது. அந்த குறுகிய கால வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அந்த குறுகிய கால வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், செம்மையாக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வழியிலே அந்த ஆயுள் காலத்தை, அந்த வாலிபத்தை, அந்த வயதை நாம் செலுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலுடைய திருப்தி நமக்கு என்ன செய்யும், இம்மையிலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மேன்மைக்குரிய வாழ்க்கையாக சிறந்த மூமின் என்ற ஒரு பட்டத்தோடு நாம் என்ன செய்யலாம், இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட மட்டுமல்லாமல் மன்னரை அடக்கியதற்கு பின்னாலும் நம்முடைய மன்னரை வாழ்க்கை என்ன செய்யப்படும், செழுமையாக்கப்படும், வளமான வாழ்க்கையை அமைக்கப்படும், நம்முடைய கபூர் விசாலமாக்கப்படும். அப்படி ஆக்கப்பட வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆயுள் காலத்தை, நம்முடைய வயது வரம்பை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியை காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம், எந்த வழி சொர்க்கத்திற்குரிய வழி என்று இனம் காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் நம்முடைய இனத்தை ஆயுளை என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக வேண்டி அதிகமாக உழைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பயந்து நடக்க வேண்டும். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவருடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகின்றதோ, எவருடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகின்றதோ, எவருடைய பேச்சின் மூலமாக இபாதத்தை அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஏற்படுகின்றதோ, எவருடைய நடைமுறையை பார்த்ததற்கு பின்னால் மறுமையினுடைய சிந்தனை கொடுக்குமோ அவர் உங்களில் சிறந்தவர்கள் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த முஸ்லிம்கள் சிறந்த
எத்தனை சொல்லி காமித்திருக்கிறார்களோ அந்த பட்டியலில் நம்முடைய பெயர்கள் இடம்பெறும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய ஆன்மா பிரிய வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் ஈமானோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது நம்முடைய ஆத்மா ஈமான உள்ளதாக பிரிய வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கிருபை செய்வானாக. யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹல் அஸீம் அஸ்ஸ வ ஜல்ல வஅத்திஊஹு ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم والرب حليم.